श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत। மாண்டூக்கிய உபனிஷத் கடந்த 2 வகுப்புலையும் நம்ம நிறைய விஷயಗಳನ್ನು புதுசாக விசாரணை பண்ணிட்டே வரோம். இன்ட்ரடக்ஷன் அந்த வகையில் கடந்த சத்சங்கத்தில் பார்த்தோம், உபனிஷத்து எந்த விதமான ஒரு புது அனுபவம் நமக்கு கொடுக்கறதுக்காக விரும்பலை. இருக்கிற அனுபவத்தினே நமக்கு என்னன்னு தெரிவிக்கிறது, அவ்வளோதான். இந்த இருக்கிற அனுபவம் எல்லோருக்கும் 2 அனுபவம் இருக்கு. துவைத்த அனுபவம் இருக்கு, அத்வைத்த அனுபவம் இருக்கு. அப்போது இந்த விஷயம் எதுக்கு சர்ச்சைக்கு வந்ததுன்னா, ஒரு கேட்கறதுனால ஆத்ம ஞானம் ஏற்படும், ஆனால் ஆத்ம அனுபவம் ஏற்படாதே அப்படின்னு விசாரணை தொடங்கிட்டோம். பொதுவாக லோக விஷயங்களுக்குள்ளே அப்படி தான் இருக்குது. பிரத்யக்ஷ அனுபவம் ஏற்படாதனால அனுபவ ஞானம் வராது, ஆத்ம ஞானம் வரும். கேட்கறதுனால இன்ஃபர்மேட்டிவ் நாலேஜ் தான், அனுபவ ஞானம் வராதுன்னு சொல்லும் போது இந்த விஷயத்தை நம்ம விசாரணைக்கு தொடங்கிட்டோம். அனுபவம்னா என்ன? உன்னுடைய அனுபவமே பாரு, 2 அனுபவம் இருக்குது. அந்த 2 அனுபவத்தில் நீ விசாரணை பண்ணணும். தவிர உபனிஷத்து சொல்லுது, நான் எதுவுமே உனக்கு புதுசாக ஒரு அனுபவம் கொடுக்க போகிறது இல்லை, அனுபவம் கொடுக்கணும்னு நான் விரும்பலை, கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிச்சு. அப்போது உனக்கே துவைத்த அனுபவம் இருக்குது. ஜாக்கிரத சொப்பன நிலையிலும் தூங்கும்போது உனக்கே அத்வைத நிலையை கூட அனுபவம் இருக்கு. அதனால 4 + 4 8 అనేది நம்ம நம்புற விஷயம் இல்லை, அது சத்தியமான விஷயம். 4 + 4 எல்லோரும் நம்புறீங்களா? நீங்கள் அப்படி கேட்க மாட்டோம், எல்லாருக்கும் புரிஞ்சுதா, அதுக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டுதானே கேட்போம். அதே மாதிரி இது ஆத்ம ஞானம் అనేది உபனிஷத்து பேசுகிற விஷயம் ஒரு கான்செப்ட் இல்லை, புரியுறதா? இல்லை, ஒரு நம்ப வேண்டிய விஷயம் இல்லை. இந்த நம்பிக்கைன வார்த்தை ஆக்சுவலாக இந்த வெளிய நாட்டு ரிலிஜியன்ஸ் இங்கே வந்ததுக்கு அப்புறம்தான் வந்தது தவிர, நம்முடைய சனாதன தர்மத்தில் நம்பிக்கைனே வார்த்தை யூஸ் பண்ணல. பகவான் இருக்கார், நம்புறது என்னது இருக்கார், ஆத்மா இருக்கு. இந்த நம்பிக்கை అనేది வெளிய மதங்கள் சொல்லி நம்ம அப்படி படைக்கப்படுத்திட்டோம். அப்போது ஆத்ம ஞானம் என்பது சுவானுபவம் అనేది ஒரு டாக்மா இல்லை, ஒன்று சொல்லி நம்ப வைக்க வேண்டியது அப்படி கிடையாது, மூடமாக நம்புறது கிடையாது. அது சத்தியம், அது உன்னோட அனுபவம் இருக்கே பாரு அப்படின்னு அனலைஸ் பண்ணுங்கோ. அந்த விஷயந்தான் உபனிஷத்து சாஸ்திரம் சொல்ல போகிறது. ஸோ இந்த கான்ட்ரடிக்ஷனும் இப்போது தீர்ந்து போச்சு, பிரச்சனை தீர்ந்தது. ஆனால் இங்கே கடைசியாக நம்ம என்ன நிறுத்திட்டோம்னா, இது 2த்தில் அத்வைத்த அனுபவமும் துவைத்த அனுபவம் 2 இருக்குது. இதில் எது நான், எது சத்தியம்? 2 சத்தியம் ஆக முடியாது. ஓகே, ரியல் அன்ரியல்னு சொல்ல முடியாது, கிட்ட இருக்க தூரமாகவும் இருக்குன்னு சொல்ல முடியாது, இருக்கே இல்லைன்னு இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இல்லை, ஏதோ ஒன்று தானே சொல்லணும். அப்போ தான் இன்டலெக்டாக கூட புரிஞ்சுக்கிறதுக்கு ஆக்செப்ட் பண்ண முடியும், லாஜிக்கலாக. அப்படி இருக்கும்போதும் எது சத்தியம், எது போய் அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை பண்ணுன்னு சொல்கிறது. அது சாஸ்திரம் ரொம்ப தெளிவாக சொல்லும். அல்பமான லிமிட்டடாக ஒரு சமயத்தில் இல்லாமல் இன்னொரு சமயத்தில் ஏற்படுற அனுபவம் சத்தியம் இல்லை. அப்படின்னா துவைத்த அனுபவம் சத்தியம் இல்லை. அன்லிமிட்டடாக
வந்தி போகாமல் இருக்கிற ஒரு சத்தியம் இருக்கு, அனந்தமாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு. ஓகே, அது வந்து ஆகந்துக சத்தியம் இல்லை. ஆகந்துகன்னா தற்காலத்துக்கு வந்தது. ஆனால் சாஸ்வதமான சத்தியம் இருக்கு. அப்படின்னு அது தெரிஞ்சுக்கோ. இந்த பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸு உனக்கு பெருசாக தெரியும், இது முக்கியமாக தெரியும். ஆனால் கூட அது நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, சத்தியத்துவம் கொடுக்காம, அதில் உளுந்து போகாமல் தெளிவோடு இரு. எப்போ தெளிவோடு இருக்க முடியும்? எப்போ கிளாஸ் கேட்க முடியும்? மாண்டூக்க உபனிஷத்து ஜாகிரத அவஸ்தையில் தான். நான் தூக்கத்தில் அத்வைத்த நிலையில் இருக்கேன் சார், அப்போது அங்கே வந்து சொல்ல முடியாது, நானும் வர முடியாது, நீங்கள் கேட்க முடியாது, ஒன்றும் தேவையில்லை. பிரச்சனை வந்து ஜாகிரத அவஸ்தையில் இருக்கு. அப்போ அங்கே தெளிவு ஏற்படுத்தணும். அதனால் கொட்டை கொட்டையாக கண்ணு திறந்து அப்படி உட்காந்து இங்கே கேட்கணும், கொட்டாயம் போடாமல். சரியா? வேறு வழி இல்லை. அதனால் அந்த வயசான பாட்டி காசு வீட்டுக்குள்ளே தொலைஞ்சிட்டா, காசோ மோதிரமோ. ஆனால் வெளிச்சம் அங்கில்லைன்னு சொல்லி தெருவில் விளக்கு இருக்கேன்னு தெருவில் வந்து தேடுறான். கிடைக்குமா? கிடைக்காது. அதே மாதிரி அங்கே போய் தேடினவன் அங்கே நீ இருக்க மாட்டேன். உப்பு பொம்மை சமுத்திரத்தில் குதிச்சதுக்கப்புறம் அது என்ன தேடும்? என்ன இருக்கு? லைச்சு போயாச்சு. அப்போ பிரச்சனை எங்கே இருக்கோ, எங்கே நம்ம கஷ்டப்படுறோமோ துக்கப்படுறோமோ அந்த நிலையில் இருந்தே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் சத் சங்கம், ஸ்ரவணம். சரி, இந்த விஷயத்தினை வந்து நம்ம தப்பான கன்க்ளூஷன்ஸ்னு வேதாந்தம் சரி பண்ணி சரியாக பாரு, அவ்வளோதான். இது இவ்வளவு, அதுதான் சத்தியம், உன்னுடைய உண்மையான ஸ்வரூபம் இதுன்னு சொல்லிட்டு கரெக்ட் பண்ணுறது, அதுதான் ஞானம். அந்த கரெக்ட் பண்ணுறது தான் ஞானம். அனுபவம் உனக்கு இருக்கு, உனக்கு ராங் கன்க்ளூஷன் இருக்கு, அனுபவம் இருக்கப்பா, தப்பான ஞானம் இருக்குது, அவ்வளோதான். அப்போ ஞானம் தானே வேணும், அதான் கொடுத்துட்ருக்குறோம், ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குறோம். ஸோ இந்த விஷயத்தில் மாண்டூக்கியம் வந்து இப்போது ரொம்ப விஸ்தாரமாக பேச போகிறது. அதுக்கு பிறகு இப்போ இன்றைக்கி நம்ம உபனிஷத்துக்கு இன்ட்ரடக்ஷனுக்கு போகணும். எவ்வளோ நாள் என்ன சார் பேசியிருக்கீங்க? உபனிஷத் அనే வார்த்தைக்கு வந்து பல விதமாக நம்ம அர்த்தம் பார்த்திருக்கோம். அதில் ரொம்ப பொதுவாக சொல்கிற ஒரு அர்த்தத்தை இன்றைக்கி ஞாபகப்படுத்திக்கிட்டு ஒரு புது அர்த்தத்தை இன்றைக்கி தெரிஞ்சுக்கிட்டு முன்னு போகிறோம். ஒன்று என்ன படித்தோம்? உபனிஷது. உப கிட்ட போய், உபசதனே குரு உபசதனே, குரு கிட்ட போய் உட்கார்ந்து அவரை சமீபித்து தெரிஞ்சுக்க வேண்டிய, ஓகே, உப சதன. அப்போது சொன்ன அர்த்தம் என்னென்னா, இது முன்னாடி கிளாஸில் வந்து அவசாதயத்தை நாசயத்தைன்னு சொல்லியிருக்கோம். டிஸ்ட்ராய் பண்ணும், அக்ஞானத்தின்னு அங்கே டிஸ்ட்ராய் பண்ணதுனால அந்த சத்து வார்த்தை, அந்த ரூட் அப்போது அதுக்கு அர்த்தம் அப்படி கொடுத்திருக்கோம். நீன்னு சொன்ன நிச்சயமான அர்த்தம், நீன்னா நயத்தின்னு அர்த்தம். நிச்சயமாக உனக்கு அங்கே குரு கிட்ட தான் போகணும். நிச்சயமாக உன் அக்ஞானத்தின்னு அவர்கிட்டருந்து கேட்டுதான் நீக்கிக்கணும். நிச்சயமாக போய் தான் நயத்தி நிச்சயத்தை நீ. ஷதன்னா அவசாதயத்தை, லூசன்ஸ், டிஸ்ட்ராய்ஸ், டிசால்வ்ஸ் அக்ஞானம். ஆனால் இன்னைக்கு இப்போது ஒரு புது அர்த்தம் என்னன்னா, சதன்னு சொன்னால் சாதயத்தை, கமயத்தை, வாகயத்தை. ஒரு வாகனம், வெஹிக்கிள் மாதிரி முதல் வந்து ஆல்மோஸ்ட் இதையும் போகிறதுன்னு அர்த்தம்தான். ஆனால் கமயத்தைன்னு சொல்கிறது என்ன யார் கொண்டு போவாங்க? குருக்கிட்ட சத்சங்கத்துக்கு நான் தான் வரணும். ஓகே, யாரும் வந்து தள்ளிட்டு வரமாட்டாங்க. எவ்வளோ நாள் தள்ளிட்டு வருவாங்க? நமக்குள்ளே வரணும் இல்லையா, வந்து உட்காரணுமனே. அப்போ இங்கே வந்து சாதயத்தி கமயத்தின்னு சொன்னால், வாகயத்தின்னா உபனிஷத்தை படித்தா இட் டேக்ஸ் அஸ். ஓகே, குரு கிட்ட வந்தாச்சு. குருவை எங்கே கொண்டு போகிறவன்னு உபனிஷத்து சொல்லி, நியரர் டு த ஈஸ்வரா, ஜீவ ஈஸ்வர ஐக்கியம்.
ஜீவனை ஈஸ்வரனை சேர்க்கணும். ஓகே, யோகா அதுக்கு பேர் தான் ஜாயினிங். அப்போது ஜீவன் எப்படி சார் நல்லா பார்சல் பண்ணி அமேசானில் அப்படிலாம் நல்லா பண்ணி கொரியர் சர்வீஸில் அனுப்புவாங்களான்னு அப்படிலாம் கிடையாது. ஜீவன் எங்கே போகல, ஈஸ்வரன் எங்கே போகல. ஒரு புத்திக்குள்ள ரெண்டுத்துக்கு பேதம் இல்லைப்பா. சமஷ்டி லெவலில் சொல்லப்படுற ஈஸ்வரன் தான் வெஷ்டி லெவலில் ஜீவனான்னு சொல்லப்படுறான். அதனால் நீ இந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நீக்கி விட்டுடு, தள்ளிடு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் கொண்டு போகிறதே வாகயத்தை, அதன் அர்த்தம். சரியா? ஞான விஷயம்లో அதுதான். எங்கே போகிற வரவு போக்கு இல்லை, நோ கம்மிங் நோ கோயிங். ஸோ இந்த ஒரு அர்த்தம் போதும். வேறே நிறையாவே படித்தோம், அதுக்கு ஒரு ஸ்லோகமே சொன்னோம், 6 அர்த்தங்கள் இருக்கேன்னு அப்படின்னு லிங்க புராணத்தில் இருந்து அதெல்லாம் ஞாபகம் இருந்தால் நல்லது, இல்லைன்னானு நல்லது தான். சரி, மொத்தம் சாஸ்திரம் முன்னோர்கள் சொல்கிறாங்க 1180 உபனிஷத்துகள் இருக்குதாம்மா. அப்புறம் அதில் நிறைய காணாமல் போயிடுச்சாம்மா. அது சிபிஐ டிபார்ட்மெண்ட் தேடுறாங்க. அதில் 108 மட்டும்தான் அவைலபிளாக இருக்கு. அதுலேயும் 10 மட்டும்தான் மேஜர்ன்னு சொல்கிறாங்க. மிச்சம் இல்லை, இன்னும் மெச்சூர் ஆகலை. அப்படி இல்லை, சங்கராச்சாரியர் பாஷ்யம் எழுதினதுனால அந்த 10 உபனிஷத்து தான் மேஜர் உபனிஷத்து. அதுதான் படித்தா போதும். இருக்கிற 108 படிக்கிறதுக்கு 10 படிக்கிறதுக்கு 10 வருஷம் மேலே ஆயிடுது. 10 வருஷம் பத்தாது. பிருகதாரண்யகம் சாந்தோக்கியம் ஆரம்பித்து இன்னொரு 5 வருஷம் போயிடும். இதுக்கே தெரியாது எவ்வளோ நாள் ஆகுமோ. அப்போது படிச்சுட்டே முடிஞ்ச வரைக்கும் படிச்சுட்டே. அதனால் அவகாசத்தின்னு விடக்கூடாது. இப்படி சொல்லப்பட்டது. இதில் இந்த 10 உபனிஷத்தில் 7 உபனிஷத்தை நம்ம படிச்சிருக்கோம். இப்போது 8வது படிச்சிட்ருக்குறோம். சரியா? இதுக்கு பேர் மாண்டூக்கியம். 12 ஸ்லோகங்களோட மந்திரங்களோட கூடியிருக்கிற இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து அதர்வண வேதத்துக்கு சேர்ந்தது. அதர்வண வேதத்துக்கு சேர்ந்த இன்னொரு 2 உபனிஷத்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஒன்று முண்டக உபனிஷத்து, அப்புறம் பிரஷ்னோபனிஷத்து கூட படிச்சிருக்கோம். சரியா? அப்புறம் இது ஏன் இந்த உபனிஷத்துக்கு இந்த பேர் வந்தது? ஓகே, அப்படின்னா மண்டூக ருஷி. மண்டூக ருஷி தமிழில் மண்டூக்கம் மண்டு சொன்னால் வேறே அர்த்தம். சம்ஸ்கிருதத்தில் கூட மண்டூக்கன்னா மண்டூக்கம் அண்ணா ஃப்ராக். அதுக்கு ஏதோ எங்கோ சில பேர் வியாக்கியானம் கொடுக்குறாங்க. அந்த இந்த மந்திரங்கள் அப்படி தவளை மாதிரி இந்த லெவலில் அந்த லெவலுக்கு, அந்த லெவலில் அந்த லெவலுக்கு அப்படி ஜம்ப் பண்ணி போகிறதுன்னு ஏதோ ஒரு மேலோட்டமான அர்த்தம் சொல்கிறாங்க. ஆனால் இங்கே மண்டூக்க ருஷி, மண்டூக்கா, அது எங்கேருந்து வந்தது? அந்த அர்த்தம் என்னன்னா மண்ட் தாத்து, மண்டத மண்ட், அது அப்படி ஒரு ரூட் இருக்கு. அப்படி என்ன அர்த்தம்? ரெவல்ஸ் இன் ஜாய் என் அர்த்தம். மண்டன்னா பிளிஸ்ன்னு அர்த்தம், ஜாய்ன்னு அர்த்தம். ஹாப்பியாக இருக்கிறது அர்த்தம். டு ரிஜாய்ஸ் ஆர் டு பி அடோரபிள். யாருன்னு இந்த லோகத்தில் ஒரு கடவுளை விட்டுடுங்க, பொதுவாக மனிதர்களுக்குள்ள மனுஷ ரூபத்தில் வந்தவனுங்க யார் நம்ம ரொம்ப அடோரபிள்ன்றோம்? சாது சந்நியாசிகளனை, குருன்னு தான். ஈஸ்வரனு குரு இல்லையா? அதையும் அந்த சந்நியாசி மார்க்கத்தில் இருந்த அந்த சாது மகாத்மாக்களே தே ஆர் அடோரபிள். அதனால தான் அவங்களுக்கு நம்ம எந்த நீ லெவலில் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டாலும் சரி, சாஷ்டாங்க நமஸ்காரம். அப்போது அந்த மண்ன்னு சொன்னால் பூஜிக்கத்தக்க, வர்ஷிப்பு பண்ணத்தக்க அர்ஹத்தை இருக்கிறவர்னா ஞானி தான், வேறு யாரும் கிடையாது. அப்புறம் அந்த ஞானிக்கிட்ட என்ன ஸ்பெஷலு? பிரம்மானந்தத்தின் அவர் உணர்ந்தார். அவருக்கு அவருடைய ஸ்வரூப ஆனந்தத்தினை
நம்ம உணர்வோம். அவங்களுக்கு சேவை பண்ணி வணங்கி நமஸ்காரம் பண்ணி அவங்க சொன்ன விஷயங்களை கேட்டுட்டு இருந்தால் உனக்கு சாத்தியம். ஸோ மண்ட் தாத்துவில் வந்தது மண்டூக ரிஷினால் சொல்லப்பட்ட, ஏதப்படலை, சொல்லப்பட்ட, ரிவீல் செய்யப்பட்ட உபனிஷத்து மாண்டூக்கிய உபனிஷத்து. இந்த உபனிஷத்துகளுடைய சங்கிய மாண்டூக்கிய உபனிஷத்தோட பெருமை சொல்கிறதுக்காக ஒரு விஷயம். இத்தனை 1180 இருக்கு, 108 ஆயிடுச்சு. அப்புறம் அதில் இந்த 10க்குள்ள மாண்டூக்கிய உபனிஷத்து ரொம்ப சிறந்தது. மாண்டூக்கியமேவ அலம், மாண்டூக்கியம் மட்டும் ஒருபடியாக விஸ்திருத்தமாக படித்தா அதே போதும். அப்போ ஏன் சார் 5 வருஷத்துக்கு முன்னாடி இதே சொல்லி கொடுக்கூடாதான்னா, அப்படி சொல்லியிருந்தா கூட அப்படி சொல்லியிருக்க முடியாது, சொல்ல முடியாது. அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்குள்ள. அதனால் கண்டிப்பாக யாராவது அந்த படிய உபனிஷத்துக்களை முடித்தது கேட்கல சரியா அப்போது அப்படின்னா தயவு செய்து கேட்கணும். அந்த உபனிஷத்துக்களை கேட்காம இந்த மாண்டூக்கிய உபனிஷத்துடைய ஹையர் லெவல் ஆஃப் டீப் அனாலிசிஸ் எக்ஸ்ப்ளனேஷனு நம்ம அவ்வளோ ரசித்து ஆனந்தித்து பலத்தை அடைய முடியாது. அதனால் சைட் பை சைடு முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்கோ. முண்டகோபனிஷத்து மட்டும் நமக்கு ப்ரிசர்வ் பண்ண முடியல. அது பகவான் அனுகிரகம் பண்ண நான் ரமணாலயத்தில் அவங்களுக்காகவும் எனக்கு அந்த தமிழ் வேணும் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக ஆரம்பிப்பே பகவத்கீதை முடிச்ச நினைக்கிறேன். இதில் பப்ளிக்காக சொல்ல வேண்டியதில் ஆனால் வந்துச்சு, இதில் பரவாயில்ல. ஓகே, உங்களுக்காக. அதனால் அதுக்கு உள்ள வேறு என்ன, அடுத்தது என்ன ஆரம்பித்தோம்னா இது மட்டும் அந்த ஆர்டர்லேயே போங்கோ. சரியா? அந்த ஆர்டர் என்னது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டுக்கோங்க. சரி, விஷயம் என்னன்னா, அப்போது மாண்டூக்கியம் மட்டும் அவ்வளோ சிறப்பாக சார், எங்கே யார் சொன்னாங்க சார்? அப்புறம் 1180 இருக்கேன்னு இதெல்லாம், அப்புறம் இதெல்லாம்னா முக்தி கோபனிஷத்தனே ஒரு உபனிஷத்து இருக்கு. ராமருக்கு ஹனுமான்ஜிக்கு நடுவில் நடந்த டைலாக் முக்தி கோபனிஷத்து. அதில் இந்த விவரங்கள் எல்லாம் சொல்லப்பட்டது. அந்த விஷயம் அங்கே தான் இந்த வார்த்தையும் சொல்லப்பட்டது. மாண்டுக்கியமேவ அலம் முமுக்ஷூணாம் விமுக்தையே. த ஃபுல் சென்டென்ஸ். முமுக்ஷுகளாக இருக்கிறவங்களுக்கு முக்திக்காக மாண்டுக்கியம் மட்டுமே போதுமே அப்படின்னு சொல்லப்பட்டது. அதே முக்தி கோபனிஷத்து அதுக்கு ஒரு அத்தாரிட்டி. சரி, இந்த மாண்டூக்கிய உபனிஷத்து படிக்கிறதுல ஒரு வித்தியாசமான இது நம்ம ஃபாலோ பண்ணுறோம். பொதுவாக உபனிஷத்துகள் சங்கரோட பாஷ்யம் அவைலபிளாக இருக்கு. ஆனால் பாஷ்யம் நான் உள்ளே வச்சுக்கிட்டு அதோடைய கருத்துக்கள் தான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா பாஷ்யமாக படிக்கிறதுனா அது பெரிய வேலை விஷயம். பட் நம்ம அந்த பாதையில் தான் போயிட்டுருக்குறோம். ஆனால் மாண்டூக்கியத்தில் கௌடபாதாச்சாரியருடைய காரிக்கையோட மாண்டூக்கியம் படிக்கிறது అనేది ட்ரெடிஷ்னல். அதுதான் அப்படி தான் படிக்கணும். இது மட்டும். இவர் யார்? காரிக்கை என்ன அப்படின்னா பகவான் சங்கராச்சாரியருடைய குருவுடைய குரு. அப்போ அந்த குரு பரம்பரா ஸ்லோகத்தினை ஸ்மரணம் பண்ணிட்டா அதில் இவருடைய பெயர் இருக்கிறதுனால பொதுவாக வேதாந்த வித்யார்த்திகள் இந்த ஸ்லோகத்தினை தினந்தோறும் சொல்லி குரு ஸ்மரணம் குரு பரம்பரைன்னு ஸ்மரணம் பண்ணிக்கணும். ஓகே, இது மனப்பாடம் பண்ணுறது கொஞ்சம் முதல்ல சிரமப்பட்டு அப்புறம் அட்லீஸ்ட் நேம்ஸ் தானே ஆர்டரில் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணி காலனானந்த் அந்த குரு பரம்பரையில் அந்த சங்கர பரம்பரையில் நாராயணம் பத்மபுவம் வசிஷ்டம் சக்திம் ச தத்புத்திர பராசரஞ்ச. ஓகே, இங்கே வரைக்கும் சொல்கிற முதல்ல என்ன ஆயிடுச்சானே, முதல் நாராயணந்த பரமகுரு ஆதிகுரு, அவருடைய பிள்ளையான பிரம்மதேவன் தான் பத்மபுவம் அப்படி பரம்பரை. அதுக்கப்புறம் அவருடைய பிள்ளையான வசிஷ்டர், அவருடைய பிள்ளையான சக்தி,
ஓகே, சக்திம் ச பராசரஞ்ச, பராசரர். அதுக்கப்புறம் வியாசம் சுகம் கௌடபதம், வியாசம் சுகம் கௌடபதம் மகாந்தம். அங்கே வந்த உடனே மகானே ஒரு வார்த்தை வந்துச்சு. அப்படின்னு இவங்க எல்லாரும் மகா ரிஷி பரம்பரையில் வந்தவங்க. ஸோ வியாசர், வியாசருடைய பிள்ளை சுகர், சுகர் வரைக்கும் இங்கே கொஞ்சம் பிரேக் கொடுக்குறேன். இங்கே வரைக்கும் என்ன நடந்ததுன்னா, ரிஷி பரம்பரை மித்தலாஜிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் ஓன்லி, புராணங்களில் சொல்லி தவிர ஹிஸ்டாரிக்கல் எவிடென்சஸ் கிடையாது. புரிஞ்சுதா? புராணங்களில் சொன்னது தான் மித்தலாஜிக்கல், எல்லாம் ரிஷி பரம்பரை. அது மட்டும் இல்லை, இது எல்லாமே கிரகஸ்த பரம்பரை. அப்பா பிள்ளை, அப்பா பிள்ளை, அப்பா பிள்ளை, எங்கே சூக்கர் வரைக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்தது கௌடபதம் மகாந்தம். ஓகே, கோவிந்தம் யோகீஸ்வரம், கோவிந்த யோகீந்திர, கோவிந்த யோகீந்திர அதாஸ்ய சிஷ்யம். அந்த கௌடபாதர், கௌடத கிட்டிருந்து மகாந்தம் கோவிந்தபாதர், அப்புறம் அவருடைய சிஷ்யர்கள். ஓகே, ஸ்லோகம் முடிச்சுட்டு அந்த கௌடபாதர் விஷயத்தை கேட்டு வருவோம், நாம் அங்கே பிடிச்சிக்கணும். அப்புறம் என்னாச்சு, ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம். சங்கராச்சாரியுடைய 4 முக்கியமான சிஷ்யர்கள் பேர்களும் சொல்லப்படுது. ஸ்ரீ சங்கராச்சாரிய மதாஸ்ய பத்மபாதஞ்ச ஹஸ்தாமலகஞ்ச சிஷ்யம் தம் தோட்டகம் வார்த்திககாரம். சுரேஸ்வராச்சாரியருக்கு வார்த்திகக்காரன் பேர், தோட்டகாச்சாரியரும் சுரேஸ்வர வார்த்திகாரம். அந்யான், அதுக்கப்புறம் இன்னும் அவங்களுக்கு அப்புறம் எத்தனை பேர் நடுவில் வந்ததோ. அஸ்மத்குரும், எனக்கு இப்போ உபதேசம் பண்ணிட்டு இருக்கிற அந்த குரு வரைக்கும், அஸ்மத்குரும் இவங்க எல்லாருமே சந்ததம் ஆனதோஸ்மி. Always I remember and adore and salute to this great Guru Rishi Parampara சம்பிரதாயம். அது இதுதான் ஸ்லோகம். இது அப்புறம் தெரிஞ்சுக்குங்கோ, சொல்லணும் வேதாந்த ஸ்டூடெண்ட். அது கௌடபாதருக்கு முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னோம், மித்தலாஜிக்கல் அண்டு குரு கிரகஸ்த பரம்பரை. கௌடபாதாச்சாரிலிருந்து அங்கே வந்து ஹிஸ்டாரிக்கல் சரித்திரில் இருக்கு. ஓகே, ஹிஸ்டாரிக்கல். அப்புறம் சந்நியாச பரம்பரை, அங்கேருந்து கௌடபாதர் சன்னியாசி, கோவிந்தபாதர் சன்னியாசி, சங்கராச்சாரியர் சன்னியாசி, அவங்க சிஷ்யர்கள் 4 பேரும் சன்னியாசி. அதுக்கப்புறம் நம்ம எல்லோரும் கூட அந்த சந்நியாசம் என்ன, த 4th ஸ்டேஜ் அண்ட் த ஞான முயற்சிக்காக வாழ்க்கை அப்படின்னு வந்தாச்சு. அதனால் வெளியில் வேஷம் மாறலன்னு கவலைப்பட வேண்டாம். மனசு மாறிச்சு, உள்ள கிளைமேட்டெல்லாம் மாறிச்சு, மென்டல் மேக்கப் மாறிச்சு. அது ஸோ இப்படிப்பட்ட ஹிஸ்டாரிக்கலாக இதில் அவைலபிளாக இருக்கு. எப்படி, எந்த ஹிஸ்டரி எவ்வளோ நாள்லன்னா, சங்கரரே 1600 வருஷம் முன்னாடி. ஓகே, அப்படின்னா அவருடைய குருவுடைய குருவன்னா அப்படியே ஒரு 100 வருஷம் போட்டால் 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஹிஸ்டாரிக்கலாக சொல்லக்கூடிய ஒரு அத்தென்டிக்கல் வேதாந்த கம்போசிஷன் கௌடபாதாச்சாரியோட காரிக்கை வேதாந்தம். அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் அது எப்போ நின்று வருதோ உபனிஷத்து ருஷின்னு சொல்கிறோம். பட் அந்த வேதாந்தத்துக்கு சங்கரருக்கு முன்னாடி கூட, அவருடைய குருவுக்கு முன்னாடி கூட அங்கே ரிட்டன் அத்தாரிட்டேட்டிவ் அந்த வேதாந்த ட்ரெஷர் பொக்கிஷம் இருக்கு. அது ரொம்ப ரொம்ப சிறந்ததாக ஆச்சாரிய பரம்பரை எல்லாரும் நம்புறது.
அனதர் பாயிண்ட்னு இந்த கௌடபாதாச்சாரியர்னு அந்த காரிக்கை, அதுக்கு பேர் காரிக்கைன்னா வியாக்கியானந்த 12 ஸ்லோகங்கள் இருக்கிற மந்திரங்கள் இருக்கிற மாண்டூக்கியத்துக்கு 215 ஸ்லோகங்கள் வச்சு விஸ்தரிக்கிறார், வியாக்கியானம் பண்ணுறாரு. ஆனால் இது பாஷ்யம்னு சொல்ல மாட்டோம். பாஷ்யம் అనేది பதத்துக்கு அர்த்தம் சொல்கிறது பாஷ்யம். சாரம் எடுத்துக்கிட்டு சொல்ல வேண்டியது ஸ்லோக ரூபத்தில் சொல்கிறது காரிக்கை. சரியா? அப்போது 12 + 215 இது மொத்தம் சேர்ந்து இப்போது நம்ம மாண்டூக்கியமாக படிக்கணும். ஏன் அப்படி படிக்கணும்னா அதுக்கு கூட சங்கராச்சாரியர் தான் ஆரிஜன். எங்கே 215 ஸ்லோகங்களுக்கு கூட பாஷ்யம் எழுதியிருக்காரு. ஏன்னா கௌடபாதாச்சாரியருடைய விஷயம் அது எப்படி விடுறது, உபனிஷத்துக்கள் மட்டும் காரிக்கு கூட சேர்த்து 12 ஸ்லோகங்கள் + 215 மொத்தத்துக்கு சேர்த்து சங்கரர் பாஷ்யம் எழுதினதுனால அவர் தான் மாண்டூக்கியம்னா இதோடு சேர்ந்து தான் படிக்கணும்னே ஒரு பரம்பரைன்னு தொடங்கி வச்சது சங்கர பகவத்பாதாடுனால நாம் இப்போ கூட மாண்டூக்கியம் படிக்கணும்னா அப்படி தான் படிக்கணும். இல்லைன்னா 12 ஸ்லோகங்கள் ரொம்ப சிம்பிள். அந்த ஆர்டர் வரும்போது சொல்லுவேன் 2 நிமிஷத்தில் முடிஞ்சு போயிடும், அவ்வளோதான் மாண்டூக்கியம். ஆனால் அவர் இழு கொண்டு போகிறாரு 215. அப்புறம் இந்த கௌடபாதாச்சாரியர் அவருக்கு ஏன் அந்த பேர் வந்தது? அவரோட உண்மையான பேர் அதா என்ன? அவர் உண்மையான பேர் அது இல்லை, பேர் தெரியாது. காலம் எவ்வளோ ஆகிப்போச்சு இல்லை. ஆனால் அந்த பரம்பரை இருக்கு. அந்த கௌடபாதாச்சாரிய மட்டம் అనేది இப்போ கூட கோவாவில் இருக்கு. அது ஏதோ அவங்க தனியாக சங்கர மட்டத்தோட சம்மந்தம் இல்லாத மாதிரி ஏதோ அவங்க இருக்காங்க, அங்கே ஆச்சாரியர்கள் இருக்காங்க, அவங்க பத்தத்தை என்னமோ போயிட்டுருக்கு. அது ஏதோ இருக்குது, இப்போ கூட இருக்குது. அந்த இடம் ஏதோ இருக்குது கோவாவில், கௌடபாதாச்சாரிய மட்டம். ஓகே, சரி. பேர் கௌடன்னு அர்த்தம் கௌட தேசத்துக்கு சேர்ந்தவர். பொதுவாக நம்ம சாஸ்திரம் இந்த புராணங்களுக்குள்ளே பார்த்தாவே, அப்புறம் ஹிஸ்டாரிக்கலில் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். புராணங்களுக்குள்ளேயே இந்த நம்ம பாரத நாடு, பாரத வருஷம், பரத கண்டம், மேரோர் தட்சிணே பார்ஷ்வே, இந்த சங்கல்பனை பண்ணி இதெல்லாம் பார்த்தோம்னா அங்கே கூட இந்த தேசம் மொத்தத்தினே இப்படி பாகங்களை அந்த ஏரியா இந்த ஏரியா, இப்போ சவுத் இந்தியா நார்த் இந்தியா சொல்கிற மாதிரி ஓகே, கௌட தேசம், திராவிட தேசம் அப்படி அப்படி பேர் சொல்லி பிரித்து சொல்லப்பட்டது அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க. கௌடனே வந்ததுன்னு இது அப்போ நமக்கு அந்த ஆராய்ச்சி வேண்டாம். பட் கௌட தேசம் என்னன்னா இப்போ இருக்கிற நார்த்தர்ன் பெங்கால் மொத்தம் கூட ஒரிசா கூட கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓகே, நார்த்தர்ன் பெங்கால்ன்னு. அப்புறம் அதுக்கு பேர் கௌட தேசம். அப்படின்னா இவர் பெங்காலி. ஸோ கௌட தேசத்துக்கு சேர்ந்தவராக இருந்தனால அந்த இடத்துல அவர் பிரசித்தமாக அப்போது இருந்திருக்கார். அதனால கௌட தேசத்துக்கு சேர்ந்தவர். பாதன்னு சொன்னால் எகைன் கௌரவமாக பூஜிக்கத்தக்க அர்த்தம். பத கௌடபாத ஆச்சாரியர் அப்படின்னு பேர் கொடுத்தாங்க தவிர ஒரிஜினல் அந்த சந்நியாச ஆர்டரில் அவருடைய பேர் என்னன்னு அதெல்லாம் யாருக்கு தெரியாது. ஸோ கௌடபாதர், பாதா இண்டிகேட்ஸ் ரிவரன்ஸுக்கு தான், கௌரவம் மரியாதை செலுத்துறது. ஸோ இது அந்த கௌடபாதருடைய பேக்ரவுண்ட். ஸோ இப்போ இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம இந்த ட்ரெடிஷ்னலாக சொல்லப்படுற மாண்டூக்கியத்தனை இது மொத்தம் 4 அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டது. அந்த 4 அத்தியாயங்களும் முதல்ல இருக்கும்போதே இருந்ததா இல்லை சங்கரர் பண்ணாரா, அது எப்படியோ இருந்தது. முதல் அத்தியாயத்துக்கு பேர் ஆகம பிரகரணம், 2வது அத்தியாயத்துக்கு பேர் வைத்தத்திய பிரகரணம். அதுக்கு அர்த்தம் அப்புறம் சொல்லுவேன் வரும்போதும்.
மூணாவது வந்து துவைத அத்வைத பிரகரணம், நாட் துவைத, அத்வைத பிரகரணம். மூணு. 4 வந்து அலாஹத சாந்தி பிரகரணம். இது ஒன்றில் என்ன ஸ்பெஷாலிட்டி అనేది அப்புறம் சொல்லுவேன். இன்னைக்கு நவ் ஐ ஹேவ் டு கிவ் ஃபஸ்ட்டு பிரகரணத்துடைய அர்த்தம் மட்டும் இன்னைக்கு தெரிஞ்சால் போதும். ஆகம பிரகரணம். இதில் வந்து மாண்டூக்கியத்தோட 12 மந்திரங்களும் இந்த அத்தியாயத்திலேயே வரும். ஒரு 6 ஸ்லோகங்களுக்கு அப்புறம் 6 ஸ்லோகங்களை தொடர்ந்து முடிஞ்சிடும். அப்புறம் சில காரிகைகள் வரும். அப்புறம் 7வது மந்திரம் வரும், சில காரிகைகள் வரும். இப்படி இந்த மொத்தம் உபனிஷத்து இந்த சாப்டர்லேயே சொல்லப்பட்டு பேசப்பட்டதுனால ஆகமமன்னா நிகமமன்னா வேதத்தினால ஆகம பிரகரணம் இதுக்கு பேர். ஆகமன்னா வேதம், உபனிஷத்து அது அப்படியே ஃபுல்லாக இதிலே இருக்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு ஆகம பிரகரணம் அப்படின்னு பேர் வச்சுக்கணும். இதில் வந்து மொத்தம் உபனிஷத்து ப்ளஸ் 29 காரிகைகள் இருக்கு. அப்படின்னா மொத்தம் 41 எல்லாமே ஸ்லோகங்களும் மந்திரங்களும் வச்சுக்கிறோம். அவ்வளோ படிக்கணும் நம்ம. அப்போ தான் அந்த அத்தியாயம் முடியும். முதல் சாப்டர் ஆகம பிரகரணம். உபனிஷத்து பிரதானமாக இருக்கிறதுனால ஓகே. ஸோ இதெல்லாமே இந்த மாண்டூக்க உபனிஷத்துடைய பேக்ரவுண்ட். அதர்வண வேதத்தை சேர்ந்ததுனால அதர்வண வேதத்துக்கு எந்த சாந்தி மந்திரம் சொல்லப்பட்டதோ அதில் வர எல்லா உபனிஷத்துக்களுக்கு அதே சாந்தி மந்திரம். அந்த சாந்தி மந்திரம் நமக்கு தெரியும், ஏன்னா நம்ம 2 உபனிஷத்தில் அதுதான் படிச்சிருக்கோம். அதனால இப்போ அந்த மந்திரம் சொல்லி அதோட அர்த்தம் வேறு விதமாக பார்க்குறோம். இன்றைக்கி சாந்தி மந்திரம் ஓம் பத்ரம் கருணேபி எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். ஓம் பத்ரம் கருணேபி ஸ்ருணுயாம தேவாः भद्रं पश्येमाक्षभिर्यजत्राः स्थिरैरङ्गैस्तुष्टुवागंसस्तनूभिः व्यशेम देवहितं यदायुः स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्ठनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु ओम शांति शांति शांति. ஸோ இதுதான் சாந்தி மந்திரம். இது முதல் உபனிஷத்து படிக்கும்போது விஸ்தாரமாக பதத்துக்கு அர்த்தம் சொல்லியிருக்கோம். 2வது உபனிஷத்து சமயத்தில் கூட அது ரிவைஸ் பண்ணியிருப்போம் ஓரளவுக்கு. ஆனால் இன்றைக்கி இது சுருக்கமாக சாராம்சத்தின்னு பார்த்துட்டு அதில் சில விஷயங்களை சேர்த்து சொல்ல போகிறேன். ஸோ கவனமாக கேட்கணும். சாந்தி மந்திரம் பொதுவாக பகவான் ஈஸ்வரன் கிட்ட பிரார்த்திக்கிறது. குரு சிஷ்ய எல்லாரும் இந்த அத்தியனம் வேதாந்த ஸ்ரவணம் சாஸ்திரம் அத்தியனம் பண்ணுறவங்க சொல்கிறது சாந்தி மந்திரம். பல சாந்தி மந்திரங்கள் நம்ம பார்த்திருக்கோம். இந்த உபனிஷத்துகளுக்கு முன்னாடி வர இந்த பர்டிகுலர் ப்ரேயர்ஸுக்கு தான் சாந்தி மந்திரங்கள்னு சொல்லப்படுறது. சரியா? இதில் 3 வரங்கள் கேட்குறோம். பகவானுக்கிட்ட 3 வரங்கள் பூன்ஸ் கேட்குறோம். ஒன்று ஆயுஷ்யம், ஆயுஷ் விஷேம தேவஹிதம் யதாயுஹு இது இருக்குல்ல, ஆயுஷ் லெட் மீ லிவ் லாங் அப்படின்னு ஒரு ஆசை. ஞானம் அடைகிற வரைக்கும் இந்த ஆசை இருக்கணும். அது அப்புறம் சொல்லுவோம், ஞானிக்கு ரொம்ப நாள் வாழணும்னு ஆசை இல்லை, போகணும்னு ஆசை இல்லை, அவருக்கு எதுவுமே கன்சர்ன் இல்லை. ஏன்னா பிரஸ்தானத்திரயமாவது படிக்கிறதுக்கு எனக்கு ஆயுஷ் இருக்கணும் இல்லையோ?
முதல் இப்போதைக்கு இங்கே மாண்டுக்கும் உபனிஷத்து முடிகிற வரைக்கும் அப்படி தானே மாதிரி யாருக்கு தெரியும். பொதுவாக பிரஸ்தானத்திரையமாவது படிச்சுக்கணும். ஓகே, அதில் பிரம்மசூத்திரம் பரவாயில்ல அப்படி இருக்கணும். அட்லீஸ்ட் 10 உபனிஷத்து பகவத்கீதா முழுசா பத்ததியாக கிரமமாக படித்து முடியணும். ஸோ அதனால் ஆயுஷ் வேணும். ஐ வாண்ட் தட். அப்போ சிரவணம் பண்ணுறதுக்கு எனக்கு பாக்கியம் கிடைக்கும். சிரவணம் பண்ணால் பத்தாது, மனனமும் நான் செய்ய வேண்டியிருக்கு. அப்போ அதிகம் கொஞ்ச நாள் வாழணும். அப்புறம் நிதித்தியாசனம் பண்ணி ஞானத்தை இன்டர்னலைஸ் பண்ணிக்கணும். இது எல்லாத்துக்கும் எனக்கு கொஞ்சம் ஆயுஷ் வேணும் அப்படின்னு ஆயுஷ்னு பற்றி கேட்குறது சரியா. இந்த யார் இதெல்லாம் படிப்பான், யார் இதெல்லாம் பிரார்த்தனை பண்ணுவான்? லோகத்தில் வேறவங்க எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுறது வேறு 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 பிரார்த்தனைகள் நிறைய இருக்கு. குட்டி குட்டி எல்லாம் கூட சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் ஏதோ நிறைய பிரார்த்தனைகள் இருக்குது, ப்ரேயர்ஸ். சுக இச்சை இருக்கிறவனும் சுக என்ன சுக இச்சை? பிரம்ம சுக இச்சை, ஆத்ம சுக. ஏன்னா சுகம்னு சும்மா சொல்லிட்டு அப்புறம் அது ஏதோ ஆகிடும். அதுதான் சார் ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். நிறைய வாழ்க்கையில் சுக்கமாக இருக்கணும், எல்லா கம்ஃபர்ட்ஸ் இருக்கணும். இஷ்டத்துக்கு மழை வந்து ரோட்ஸ் எல்லாம் ஓவர்ஃப்ளட் ஆகக்கூடாது. எனக்கு சுகம் போயிடும், நான் ட்ரைவ் பண்ண முடியாது, சரியா எங்கேயுமே போக முடியாது. எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருந்தோம், திடீர்னு வருது ரெயின். அப்போ வரைக்கும் இல்லை, அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படி புடிகிறது. அப்படி இருக்கக்கூடாது இல்லையா? ஸோ சுக இச்சை அந்த இங்கே வந்து ஆத்ம சுக இச்சை, சாஸ்வத சுக இச்சை, ஸ்வரூப பிரம்ம ஆனந்த இச்சை, சுக இச்சை இருக்கிறவனுக்கு அப்புறம் அது மட்டும் இருந்தால் போதுமா? அது எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு ஞான இச்சை வரணும். ஏன்னா ஞானம் வந்தால் தான் என்னோடய ஸ்வரூபம் நான் தெரிஞ்சுக்குவேன், நான் பிரம்மன்னு தெரிஞ்சுக்குவேன். அப்போ தான் ஆனந்தம் இருக்கும். அப்போ ஞான இச்சை வேணும். எனக்கு பர்மனெண்ட் ஹாப்பினஸ் வேணும், சுகம் வேணும் அப்படின்னு சும்மா சொல்லிட்டு இருந்தால் வராது. ஞான இச்சை இருக்கணும். அப்போ அந்த ஞானம் என்னென்னா உபனிஷத்து ஞானந்த, வேதாந்த ஞானந்த, வேறு வழி இல்லை, அதுதான். அப்போ அந்த ஞான இச்சை இருந்தால் மட்டும் பத்தாது, அப்போது சாஸ்திர இச்சை இருக்கணும். எங்கே இருக்குது அந்த ஞான பொக்கிஷம்? சாஸ்திரத்தில் இருக்கு. சாஸ்திரத்தில் எந்த பாகத்தில் இருக்கு? அந்த பாகத்தில் இருக்கு. என்ன அது? வேதாந்தத்தில் இருக்கு. அப்போ உபனிஷத்துகள் படிக்கணும், பிரஸ்தானத்திரயம் கேட்கணும். அப்போ சாஸ்திர இச்சை வந்துச்சு. அப்படி போய் அமேசானில் புக் பண்ணிவிட்டு எல்லா புக்ஸை வாங்கி வச்சுட்றேன். நல்ல காஸ்ட்லியஸ்ட் பிக்கெஸ்ட் மாண்டூக்கிய உபனிஷத்து டிஸ்கிரிப்ஷன் அப்படி இல்லை, நைஸ் பிரிண்ட்டு, யூஎஸ்ஏல பிரிண்ட் ஆயிடுச்சான். இப்படி எல்லாம் சில பேர்கிட்ட புஸ்தகங்கள் நிறைய இருக்கும். ஓகே, அப்படி வாங்கி நீ படித்தா வருமா? புஸ்தகம் இருக்கும், மாண்டூக்கிய உபனிஷத்து இருக்கும், காரிக்கு இருக்கும், எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், பாஷ்யம் இருக்கும், எல்லாம் இருக்கும், வேர்ட் டு வேர்ட் மீனிங் இருக்கும், எந்த பாஷையில் வேணுமுன்னா கூட இருக்கும். ஆனால் ஞானம் வராது. நீயா படித்த ஞானம் வராது. ஏன்? யாரும் இன்னொரு குருக்கிட்ட படித்து அந்த ஞானத்தினை அடைஞ்சி இருக்கானோ அப்படிப்பட்ட குரு ஆச்சாரியர்கிட்ட முகதா நீ கேட்கணும். புக்கு வச்சுக்கோ, பரவாயில்ல, சும்மா வச்சுக்கோ. நானும் மாண்டூக்கியம் வச்சிருக்கேன். சும்மா சொல்லணும்னா கொஞ்சம் அர்த்தவாதத்துக்கு அப்பா என்ன அதிருஷ்டம், எல்லார் கையிலும் மாண்டூக்கியமா? அப்போ யாரோ நம்ம பஞ்சதசி படிக்கிறோம்னு சொன்னாவே அந்த ஏதோ போர்டு பார்த்துட்டு பஞ்சதசியா அப்படின்னு யாரோ சொன்னாங்களாமான்னு ஞானம் மாமி சொன்னாங்க. அப்போ எனக்கு தெரியாது. ஏன்னா அதுக்கு ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது, மதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டான். அதே மாதிரி நம்ம பஞ்சதசி புக் ஆர்டர் பண்ணும்போது அவங்க சப்ளை பண்ணுறவங்கள ஆச்சரியப்பட்டாங்க. இத்தனை பஞ்சதசி புக்கா? பஞ்சதசி படிக்கிற ஆளே இல்லையே, யார் சொல்லி கொடுக்குற?
அங்கிள் சொன்னார். அப்போ பார்த்தீங்களா? அதனால் மாண்டுக்கியம். ஓகே, குட், ஐ ஆம் கிரேட், ஓகே, பரவாயில்ல, வச்சுக்கோ. அப்படியாவது சொல்லிட்டு மாண்டுக்கியம் கையில் வச்சுக்கிட்டாவே போதும்ப்பா, உனக்கு புண்ணியம் வரும்னு சொல்லணும் முதல்ல. அப்புறம் சொல்லுவோம் ஞானம். ஞானம் வராது புஸ்தகம் கையில் வச்சுக்கிட்ட மட்டும். அது உள்ளமாக சொல்லுவோம். அப்புறம் அஸ்வத்தாம அத குஞ்சர அப்படின்னு சொல்லுவோம். அதனால அப்போது குரு இச்சை இருக்கணும். எனக்கு யார் சொல்லி தருவான், எங்கே போய் எப்படி படித்து என்ன பண்ண. அப்போ குரு இச்சை வந்தால் அங்கே இருக்கார் குரு, யாரோ இருக்கார், ஒரு சுவாமி இருக்கார். அம்மா ஓகே, சுவாமி என்ன கொஞ்சம் வேறு யாருன்னு எப்படி சொல்லி தருவாருன்னு இருக்கும். என்ன அவர் சும்மா ஒரு குருஹஸ்ததா இப்படி ஏதோ இருக்கும் நம்ம மைண்டில். சுவாமி அதே கூட போய் குரு இச்சை இருக்க, யாருன்னு மகாத்மனை பார்க்கணும், அங்கே போய் தரிசனம் பண்ணிக்கணும், சுருங்கேரி சுவாமின்னு பார்க்கணும், காஞ்சி சுவாமின்னு பார்க்கணும். எல்லோரும் வரும்போது வராங்களாமா, போகிறோம், நமஸ்காரம் பண்ணிட்டோம், எது சொல்கிறோம், ஆசீர்வாதம். அப்படி குருன்னு சும்மா நமஸ்காரம் பண்ணுறதுனாலையோ, குருவுடைய ஃபோட்டோ வச்சுக்கிறதுனாலையோ, அப்புறம் அப்பப்போ போய் அவருக்கு ஏதோ அது காணுக்க தட்சிணை கொடுத்துறதுனாலையோ ஞானம் வராது. ஸ்ரவண இச்சை இருக்கணும். We are coming now slowly to the point. ஸ்ரவண இச்சை இது எல்லாமே இருக்க, மிச்சம் முன்னாடி இதெல்லாம். ஆனால் சிரவணம் பண்ணுறதுக்கு மட்டும் எனக்கு முடியாது. இவ்வளோ பெருசாக இத்தனை வருஷம் இதெல்லாம் முடியாது. முடியாதுன்னா ஞானம் முடியாது. முடியும் போது முடியும். ஸ்ரவண இச்சை இப்போ மொத்தம் 5 சொல்லியிருக்கேன் நான். சுக இச்சை, ஞான இச்சை, சாஸ்திர இச்சை, குரு இச்சை, ஸ்ரவண இச்சை. பொதுவாக நம்ம ஸ்ரவணம்னு முதல்ல சொல்கிறோம், பட் அது எல்லாத்துக்கும் இவ்வளோ இருக்கு. அப்படி இருந்தால் எதுக்கு இந்த பாயிண்ட் இப்போ சொல்கிறேன்? இந்த ப்ரேயருடைய அர்த்தத்தினை இப்போ நான் சாராம்சமாக சொல்ல விரும்பின விஷயம் என்னன்னா, அன்றைக்கி போன வாரமே ஸ்ரவண மனன நிதித்தியாசங்களுடைய முக்கியத்துவம் என்ன, அதுன்னு கூட இது கூட சேர்த்து வித்தியாசமாக புரிஞ்சுக்க போகிறோம், டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் பார்க்க போகிறோம். அப்போது ஆயுஷ் இருக்க, ஓகே, ரெண்டாவது இந்த மந்திரத்தில் என்னன்னா ஆரோக்கியம் இச்சை, ஆரோக்கியத்தின்னு வேண்டிக்கிறோம். ஏன்னா ரொம்ப நாள் ஆயுஷ் இருக்கு, ஆனால் எப்போ பார்த்த வியாதி, ஹாஸ்பிட்டலு கட்டிலில் இருந்தால் அது எப்படி ஆரோக்கியம் இல்லாமல்? ஸோ ஆயுஷ் மட்டும் இருந்தால் என்ன பிரயோஜனம்? அதனால தான் சங்கர்னு பற்றி அன்றைக்கி சொல்லும்போது 32 வருஷம்தான், 8லேருந்து 32 தான். நான் அங்கே 36ன்னு சொல்லிட்டேன், லலிதா சாஸ்திரம் 32 தான். 32 இஸ் கம்ப்ளீட்டட். ஆயுஷ் எதுக்கு நிறைய? அப்போது எந்த அளவுக்கு என்ன, அதே தான் சரி. பூர்வ ஜென்மா சங்கரர் அவதாரம் தான், சிவன் அதெல்லாம் விட்டுடுங்க, விவேகானந்தர் வாழ்க்கை. அப்போது நம்ம அட்லீஸ்ட் எந்த அளவுக்கு வேகமாக இதில் இருந்தால் நம்ம இந்த ஆயுஷ், இந்த சரீரம் நமக்கு தெரியாது, ஆரோக்கியம் நமக்கு என்ன இருக்குன்னு நமக்கு வரப்போகிறதுன்னு நமக்கு தெரியாது, ஆயுஷ் பற்றி நமக்கு தெரியாது. அப்படி இருக்கும்போது நான் இத்தனை இச்சையை வச்சிருக்கிறவன் நான் எப்படி ஈடுபடணும்? அப்போ அந்த அளவுக்கு ஈடுபடுற முமுட்சு சாதகன் தான் உத்தம சாதகனை. ஸோ அந்த லெவலில் சொல்ல வேண்டி இருக்கிறதுனால ஐ எம் ஜஸ்ட் கொஞ்சம் டீப்பாகவே சொல்லிகிட்ருக்க விஷயம், சரியா? அப்போ ஆரோக்கியம் இருக்கணும். ரெண்டாவது ப்ரேயரில் ரெண்டாவது கேட்குறது ஆரோக்கியம்னு என்ன? திரும்பி உடம்பு நல்லா கொடுக்க முடுக்கணும், அப்படி இருந்தால் நல்ல பத்துமா. என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய மனசு, என்னுடைய இமோஷன்ஸ், மனசன் இமோஷன்ஸ், புத்தி, இது எல்லாமே எனக்கு உதவியாக சககாரமாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும்.
என்ன இந்த 4 சொன்னோமா 3 வச்சுக்கிட்டாவே இங்கே தான் ஸ்ரவணத்துக்கு அப்புறம் மனனத்துக்கு நிதித்தியாசனத்துக்கு இதெல்லாம் சரியாக இருக்கணும், கண்டிஷனில் இருக்கணும். சும்மா அடிக்கடிக்கு சிரவண மன நித்தியாசனம் சிரவண மன என்னது அது என்னதான் பண்ணுறோம். ஸோ அதனால் ஆரோக்கியம் வேணும். ஓகே, புலங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும், மனசு ஆரோக்கியமாக இருக்கணும். ஓகே, அப்புறம் புத்தி ஆரோக்கியமாக இருக்கணும். அது பொதுவாக இல்லைன்னு இமோஷனல் ஹெல்த்து. ஸோ ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் சென்சஸ் ஆல்சோ, இமோஷனல் ஹெல்த் அண்ட் இன்டெலெக்சுவல் ஹெல்த்து இதெல்லாம் இருக்கணும். இங்கே தான் நான் கொஞ்சம் விஸ்தரித்து சொல்லணும். இந்த ஆயுஷ் இருக்குது, ஆரோக்கியம் இருக்குது, ஸ்ரவண மனதிசான் எதுக்கு இப்போ தானே சொன்னானோ நான் பிரஸ்தானத்திரயத்தினே எல்லாத்தினையும் சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். நான் நினச்சா கூட அசல் முதல்ல குரு அவைலபிளாக இருக்கணும் இல்லையா? குரு கூட எவ்வளோ நாள் இருக்காருன்னு யாருக்கு தெரியும்? அவரோட சக்தி எவ்வளோ நாள் அவர் சொல்லி தொடங்குன்னு யாருக்கு தெரியும்? அதனால தான் ப்ரே பண்ண வேண்டியிருக்கேன். எனக்காகவும் அவருக்காகவும் எல்லாருக்காகவும் ப்ரே பண்ண வேண்டியிருக்கேன். அதனால தான் ப்ரேயர் అనేది இங்கே வருது. வேதாந்தம்னு வரும்போது ப்ரேயர் எதுக்கு சார்? நானே பிரம்மம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அத்வைத்த நிஷ்டை வந்ததுக்கப்புறம் அது பேச வேண்டியதில்லை. ஆனால் சாஸ்திரம் உடலை எல்லா உபனிஷத்தில் சாந்தி மந்திரம் சொல்லி சாந்தி சாந்தி 3 வாட்டி சொல்லணும். ஆதி தெய்வீக ஆதி பௌத்திக ஆத்தியாத்மிக தாபங்களிலிருந்து இந்த ப்ரேயரில் 3வது விஷயம் என்னன்னு கூட சொல்லிவிட்டு எல்லாம் கனெக்டடாக இருக்கும். தென் ஐ வில் கிவ் சம் பாயிண்ட்ஸ். 3வது என்னென்னா நிர்விக்னத்துவம், ஆயுஷத்துவம், ஆரோக்கியத்துவம், நிர்விக்னத்துவம். தட் இஸ் த ஆக்சுவல் 3. நிர்விக்னம், விக்னங்கள் வரக்கூடாது. அந்த விக்னங்களை சொல்லும்போது தான் ஆதி பௌத்திக ஆதி தெய்வீக ஆத்தியாத்மிக அதெல்லாம் இன்க்ளூடட் தான் இப்போது இந்த மனன சிரவண மன நிதித்தியாசனங்களுக்குள்ளே எனக்கு உதவியாக இருக்கிறதுக்கு. ஸோ இட் இஸ் இன்டர் கனெக்டட். அதனால் ஒரு ஆயுஷம் இருக்கிறதுனா என்ன? ஆரோக்கியம் இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்க ஆயுஷம் இருக்கு. ஆனால் எனக்கு இந்த 5 இச்சை இல்லை, அதெல்லாம் கிடையாது. அப்படி போகிறான். ஆனால் நான் வந்துட்டேன், எனக்கு உள்ள தேடி எப்படியோ கேட்டு தேடி கேட்டு வாங்கிட்டேன். எது சாஸ்திரம் படிக்கணும் இச்சை வந்தது, குருனும் எப்படியோ கடவுள் எங்கோ பிரசாதம் பண்ண சரி எந்த அளவுக்கு பண்ணணும். அப்போது குரு அவைலபிளாக இருக்கும்போது ஆச்சாரியர் ஒரு இடத்துல சாஸ்திரம் நமக்கு கிடைக்கிறதுன்னா எவ்வளோ நம்ம எப்படி இருக்கணும்னா பேராசையோடு இருக்கணும். ஐ மஸ்ட் கிராப் இட். நோ, அப்போ திரும்பி அங்கேயும் நம்ம ஸ்ட்ரென்த் இல்லை. அந்த ஐ ஹாவ் டு கிராப் இட், அவ்வளோ இருக்கணும். எப்படி கிராப் இட்டுன்னு என்ன சார்? பேராசை இருக்கணும். 4 கிளாஸ் தானே, 7 நாள் கிளாஸ் வைங்கோ அப்படின்னு கேட்டால் வைக்க மாட்டோம். எப்படி சொல்கிறேன், இன்னொரு நாளில் அது கிராபிங்கன்னு அப்படி பண்ணாமல் அப்புறம் இருக்கிறதுக்கே சரியாக அட்டெண்ட் பண்ணாமல் கேட்காம இருந்தால் அது எப்படி சிஸ்டமேட்டிக் ஸ்டடி ஆகும்? பட் நிறைய பேருக்கு என்னன்னா, எனக்கு வேதாந்தம் தெரியும், நான் வேதாந்தம் கேட்குறேன், எல்லாம் இருக்குது, இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. தே வில் ஜஸ்ட் சாட்டிஸ்ஃபை தெம்செல்வ்ஸ் லைக் தட். அதனால் ஒரு சிஸ்டமேட்டிக்காக அந்த கோர்ஸ் பிரஸ்தானத்திரையும் அது படிக்கிற வரைக்கும் அது பெரிய தபஸ். அது எல்லாருக்கும் சாத்தியப்படாத சார். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன். ஈவன் ஒரு ஆச்சாரியர் அது 3த்தையும் சொல்லி கொடுத்து முடியுமா అనేది கூட ஈஸ்வரன் அனுகிரகம் தான். அப்படி அவர் நடந்துக்கணும், அதுக்கு நானும் அவைலபிளாக இருக்கணும்னா வெரி வெரி ரேர் திங் அது நடந்தா. நம்ம இது உங்களுக்கு ஏதோ கிரகஸ்தர்கள்னால நீங்கள் நிறைய ஹவுஸ் மேக்கர்ஸ் லேடிஸ் தான் நிறைய பேர் வேதாந்தத்துக்கு வராங்க. தெரியல, என்னமோ லேடிஸ்கள் எல்லாருக்கும் விருப்பம். அங்கே வெறுப்போம், இங்கே விருப்பம், ஏன் தெரியல அது. அப்போது உங்களுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் சொல்லலை. இப்போ இந்த நான் சொன்னதே சந்நியாசம் எடுத்தவனுக்கு கூட இது சாத்தியப்பட மாட்டேங்க. அதுதான் பாயிண்ட் சொன்னேன்.
அன்றைக்கி சில எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் நான் போன கிளாஸில். சந்நியாசம் எடுத்ததுக்கப்புறம் கூட என்னென்னமோ டீவியேஷன். அதில் சாஸ்திரம் ஒழுங்க திரும்பி மனனம் பண்ணியா குருக்கிட்ட சொல்லி படித்ததுக்கப்புறம், அதுக்கப்புறம் என்னத வேலைன்னா எல்லோரும் என்னென்னமோ பண்ணி எங்கேமோ இருக்கிறான். பட் தெரியல. இப்போ ஞானம் அடைஞ்சானான்னு ஞானஷ்டம் வந்ததுன்னு யாருக்கு வெளியில் தெரியாதுன்னு சொன்னோம் இல்லையா, அவனவனுக்கு தான் தெரியணும். பட் மொத்தத்தில் அன்றைக்கி அதனால சன்னியாசிக்கு டெஃபினேஷன் கொடுத்தேன் நான். சாஸ்திர ஸ்ரவண மன நித்தியாசனம் இருந்துக்கிட்டு சாஸ்திர போதனம் செய்கிறது அவர் படிச்சுக்கிறது தவிர மிச்சம் எல்லாமே சின்ன சின்னது ஏதோ செகண்டரியாக இருக்கணும், இது ப்ரைமரியாக இருக்கணும். ஆனால் இது அப்படி இல்லை. எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, அந்த ரேரிட்டி நடக்கிறது யாருக்காவதுன்னா அது என்ன அதிருஷ்டம், எப்படிப்பட்ட ஒரு ஈஸ்வர கிருப்பானி புரிஞ்சுக்கிறதுக்காக சொன்னேன். சரியா? அப்போது இந்த ஆயுஷு ஆரோக்கியம் எல்லாம் இருக்குது. ஸோ சிரவணத்தில் இப்போ நான் சிரவணம் எப்படி பண்ணணும்? ஓகே, ப்ரேயரில் 3 பாயிண்ட்ஸும் சொல்லிட்டேன் என்ன கேட்குறவன்னு. நானும் தயார் தான். பட் ஸ்ரவணத்தின்னு எப்படி பண்ணணும், என்ன எதுக்கு நிஜமான ஸ்ரவணம்னு சொல்லப்படுறதுன்னா, ஓகே 2 பாயிண்ட் வைஸாக சொல்கிறேன். ஒன்று ஸ்ரவணம் செய்யும்போது இந்த விஷயங்கள் இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணல நம்ம. இந்த மாதிரி அந்த ஷட் லிங்கங்கள் பற்றி பேசியிருக்குமா? இந்த டாபிக், இந்த உபனிஷத்து, இந்த பகவத்கீதா அத்தியாயம் ஏதாவது ஆகட்டும், அந்த 6 ஷட்லிங்கங்கள் எங்கே எப்படி அது முடிகிறது, எங்கெங்கெல்லாம் எந்தெந்த லிங்கத்தினை வச்சுட்டு அந்த சாஸ்திரம் பேசுகிறதன்னு கவனிச்சுக்கிட்டு அலர்ட்டாக கேட்கறதுக்கு பேர் ஸ்ரவணம். பாருங்க, அதனால் எதுவாவது கேட்டோம்னா பிரச்சனை இல்லை. எனக்கு ஜென்ரலாக ஒரு சந்தேகம், அது என்னோடய ஆசை அப்படி இல்லை, டிசைர் என்ன. இப்போது 4 முக்கியமான சப்ஜெக்ட்ஸு 5 இடத்துலும் ஓகே பாகவதம் தெலுங்கு விட்டுடுங்க, 6 விஷயங்கள் முக்கியமானதாக பேசி அது சிலது இங்கே நடக்கிறது, சிலது அங்கே அப்லோட் ஆகிறது. எத்தனை பேர் நம்ம அது எல்லாத்தையும் கேட்குறோம்? இங்கே கேட்டது ஓகே, பட் இது கேட்டது போய் திரும்பி நம்ம மனனம் செய்கிறதுன்னு எப்படின்னு அந்த பாயிண்ட்டுக்கு வருவேன். சரியா? கொஞ்சம் டைம் ஆனாலும் சரி, ஐ வாண்ட் டு கிளியர் ஆஃப் திஸ் பர்டிகுலர் டாபிக். இது திரும்பி திரும்பி பேச மாட்டோம், அது கவனிச்சுக்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன், ஷட்லிங்க அனுசந்தானத்தின் பண்ணிக்கிட்டே செய்யணும். அப்போ கண்டிப்பாக அது இப்போ கேட்கும்போது உடனே எப்படி சார் நான் அது திங்க் பண்ணுறதா நீங்கள் சொல்கிறது பண்ணுறதான்னு இது இல்லை. அது சைமல்டேனியஸாக நடந்தால் நடக்கலாம். இட் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் ஃபோக்கஸிங் ஆஃப் த மைண்ட். இல்லை நான் போய் திரும்பி ரிவைஸ் பண்ணும்போது என்னுடைய மனனம் விஷயமாக நான் அதனை திரும்பி அப்படி ரிகலெக்ட் பண்ணிக்கிறேன், அப்போ கவனிப்பேன். ஷட்லிங்கில் என்னவே என்ன தெரியல சார், நான் என்ன பண்ணுவேன்? அப்போ அது என்ன சொன்னோம் அன்றைக்கி சொல்லும்போது அந்த எனக்கு புரிகிற பாஷையில் அது நான் இம்பார்ட்டண்ட் என்ன, எங்கே எது நான் அப்படி வச்சுக்கணும், நோட் பண்ணி வச்சுக்கணும், எனக்கு உள்ள மனசில் பதிகிற வரைக்கும் செய்யணும், இதெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. அதர்வைஸ் ஒரு 10-20 வருஷம் இப்படி மேலோட்டமாக சிரவணம் நடந்து போயிடும். அப்புறம் வரும், சப்போஸ் 30 யாராவது ஸ்டார்ட் பண்ண 50 நிற்கும், யாராவது 40-50 பண்ண ஆரம்பித்தாத்தனா 60 வயசு நிற்கும். அப்புறம் அப்போ திரும்பி இப்படிப்பட்ட ஒரு ரிவிஷனும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்டடி என்ன முடியுமா? சரீரத்துக்கு இந்திரியங்களுக்கு முடியுமா? அதனால் சின்சியாரிட்டி అనేది மை கமிட்மெண்ட், மை சின்சியாரிட்டி, அதனால ஸ்ரத்தா நானே செக் பண்ணிக்கணும், வேறு யார் பண்ணுவான்? வாட் குரு கேன் டூ ஆர் சாஸ்திரம் கேன் டூ. ஸோ இதெல்லாம் அந்தர்கதமாக இருக்கிறது. இன்டைரக்டாக அங்கங்கே சங்கரர் அப்பப்போ சில இடத்துல பேசுவார், அதெல்லாம் கலெக்ட் பண்ணதான் விஷயங்கள் இங்கே நான் இப்போ பாயிண்ட் வைஸாக சொல்லிகிட்ருக்கேன். சரி, ரெண்டாவது கேட்கும்போது சிரவணம்
நம்முடைய புத்தி ஆக்டிவாக இருக்கணும், ஆனால் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும். கேட்கும்போதே உள்ள கேள்விகளை எதிர் கேள்விகள் கேட்டுக்கிட்டு பிளாக் பண்ணிக்கூடாது. குருவுடைய தாட், அவருடைய பேச்சு என்ன வேவ் லெங்த் அது கூட ஆக்டிவ் எலக்ட் புத்தியோட குரு கூட வித்து வினட்டம் கேட்கறதுக்கு பேர் ஸ்ரவணம். அதனால் ஒரு சின்ன வார்த்தையிலிருந்து நம்ம எவ்வளவோ சிந்திக்க வேண்டியது இருக்கு. ஒரு ஸ்ரத்தான வார்த்தை எடுத்தால் இத்தனை விஷயங்கள் உள்ள அதை பற்றி பேசி சொல்லலாம். ஏன் அவ்வளோ தேவைன்னா அப்போதான் தேக்க முடியும், நம்ம புத்தின்னு தேக்க முடியும். தேக்கிறதுன்னு என்ன, அழுக்குன்னு நீக்க முடியும். ஸோ ஸ்ரவணம் 2வது பாயிண்ட். 3வது தான் அதுக்கு சம்பந்திச்ச எந்த கவுண்டர் கொஸ்டின் மனசில் கேட்கும்போது எனக்கு வர விடக்கூடாது. ஐ எம் ஜஸ்ட் லிசனிங். இதுக்கு பேர் பேசிவ்லி ஆக்டிவ் லிசனிங். சுவாமிஜி முதல் வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊரில் சத்சங்கத்தில் பேசின டைட்டில் ஆக்டிவ் ரிலாக்ஸேஷன். ரிலாக்ஸேஷன் எப்படி ஆக்டிவாக இருக்கும்? பகவத்கீதை வச்சு தான் பேசினார். கொடுத்த டைட்டில் டாபிக் ஆக்டிவ் ரிலாக்ஸேஷன். அந்த மாதிரி தான் ஆக்டிவாக இருக்கணும், ஆனால் இன்சைட் திரும்பி பேசிவாக இருக்கணும். அது என்னன்னு புரிஞ்சுக்கணும். ஹவு டு ரீகன்சைல் தீஸ் 2 வேர்ட்ஸ். ஸோ 3 விஷயங்கள் எப்பொழுது ஸ்ரவணம், மனனம். மனனம் అనేది மெயினாக இப்போ சொன்னதெல்லாம் என்னோடய காது, அஃப்கோர்ஸ் இன்டைரக்டில் அது உள்ளதாக ஒர்க் பண்ணுறது, என்னோடய சென்சஸ்ஸு ஸ்ரவணம். அப்புறம் ஸ்ரவணம் பண்ணும்போது என்னுடைய பாடி அப்படியே ஒரு பொசிஷனில் ஒரு இதில் அப்படி இருக்கணும். தூக்கம் வரக்கூடாது, அப்புறம் ஸ்ட்ரெயின் இருக்கக்கூடாது. அப்போது மை லெக்ஸ், மை ஹேண்ட்ஸ் அண்ட் மை பாடி, எவ்ரிதிங் ஷுட் பி இன் ஏ ப்ராப்பர் ரிலாக்ஸ்டு ரிக்வயர்டு பொசிஷன். அதனால தான் ரொம்ப டீப்பாக பேசினா அப்புறம் கொஞ்சம் சிரமம். இந்த காலத்தில் இருக்க சிச்சுவேஷனுக்கு வேதாந்தம் டீச் பண்ணான்னு அந்த சூழ்நிலையாவது கொஞ்சம் தகராறு தான். பட் ஸ்டில் ஐ எம் டெல்லிங் லைட்லி ஒன்லி. The whole body represents that passive receptive gesture. ஓகே, புரிகிற வரைக்கும் புரிஞ்சுக்குங்க என்ன சொல்கிறேன். மனனம் అనేది மெயின்லி அபவுட் தி மனசு. இப்படி இங்கே முடிச்சுட்டு மனசில் எந்த கவுண்டர் கொஸ்டின் வரக்கூடாதுன்னு சொன்னேன். ஓகே, என்ன அதுன்னா மனனம் செய்யும்போது மனனம் எங்கே பண்ணணும்? இங்கே பண்ணக்கூடாது. தனியாக மனனம்னு ரிகலெக்ஷன்ன்றோம். என்ன ரிகலெக்ஷன் எதுக்குன்னா, பாயிண்ட் நம்பர் 1, சம்சய நிவృత్త్యర్థம், டு கிளாரிஃபை மை டவுட்ஸ். ஓகே, அப்படின்னா அர்த்தம் என்ன? முதல் ஏன் சந்தேகம் வருது, எனக்கு ஏன் சந்தேகம்னே உள்ள இன்டலெக்டே கேட்குறது, நம்ம புத்தியை கேட்குறது சந்தேகம். எது பற்றி சந்தேகம், என்னது அப்படின்னு சொல்லிட்டு உதாரணத்துக்கு குரு சொல்கிறார், பிரம்ம சத்தியம் ஜெகத் மித்யா. அப்போது என்னோடய புத்தி கேட்கும், அது எப்படி ஜெகத்து மித்யாகும், அதுதான் எல்லாம் சத்தியமாக தெரியுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிஜமாக ஆக்செப்ட் பண்ணுறான்னா சும்மா ஏதோ அந்த ஒரு வார்த்தையை மேலோட்டம் எடுக்கிறான்னா, உள்ளே ஏதாவது இன்டலெக்ட் என்னோடய புத்தி அப்படி இருக்க முடியாது, நம்ம அது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே ஏதாவது அங்கே ப்ரெஷர் இருக்கா? என்னுடைய புத்தி இன்டலெக்ட் ஆக்செப்ட் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்செப்ட் பண்ணலை, அங்கே என்னமோ தகராறு இருக்குது, அது கொஞ்சம் அந்தளவுக்கு சீரியஸ் எடுத்துக்காது, அது அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு ஏதாவது சொன்ன. இஃப் நாட், அப்போ என்ன சொல்லணும்? நீ கேட்கணும், கவுண்டர் கொஸ்டினை கேட்கணும் புத்திக்கிட்ட, மனசை புத்திக்கிட்ட.
ஏன் ஏன் நீ ஏற்றுக்கல? உனக்கு என்ன ப்ராப்ளம்? ஏன் நீ கேட்கணும். அப்படி கேட்டு பதில் அங்கே தான் வரும். கேட்டது நானே தான், என்ன புத்தின்னு தான், என்ன எல்லாம் அங்கே தான் நடக்கிறது. ஓகே, இதுக்கு பேர் அப்போ இன்டலெக்ட் ஹானஸ்டாக இருக்கணும். அது கேட்டு நீ சொல்லு, ஏன் என்ன கஷ்டம், எது திரஸ்காரம் பண்ணுறேன்னு கேட்டு அப்படி இருந்து அனலைஸ் உள்ளுக்குள்ளே அது சால்வ் பண்ணுங்க. அது எல்லாம் அப்படி சால்வ் பண்ண முடியுமா? கொஷின்ஸு வருதுன்னா சிலது நடக்காது. அப்போது பொதுவாக சத் சங்கத்தில் எல்லாருக்கும் முன்னாடி உபதேசம் டீச்சிங் நடக்கும்போது கேள்விகளை கேட்கக்கூடாதுன்னு சொன்னோம் தவிர, குரு கிட்ட ஆச்சாரியர்கிட்ட சந்தேகங்கள்னு கேட்கவே கூடாதுன்னு சொல்லலை. அதனால் ஒரு தனியாக பர்மிஷன் கேட்டுக்கிட்டு நான் இது கேட்கணும், ஒரு ஏதோ டைம் கொடுக்கிட்டு கேட்டுட்டு அப்படி பேசணும். அதனால தான் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் த டீச்சர் அப்பப்போ ஓகே சந்தேகங்கள் இல்லாமல், சந்தேகங்கள் பெருசாக இல்லை மாதிரி தெரியலன்னா கூட இன்னொன்று என்னென்னா, என்னுடைய சாதனை நான் இப்படி இருக்கேன், இப்படி ப்ரோக்ரெஸ் ஆகிட்டுருக்கேன், இந்த தடங்கள் வருது, இந்த மாதிரி இருக்கேன், இதில் ஏதாவது சரி பண்ணிக்கணுமா, நான் இன்னும் என்ன பண்ணணும்னு குருக்கிட்ட நேராக கேட்கணும். நீங்கள் இப்படி எப்படி சொல்லவே இல்லை இதுக்கு முன்னாடி. நான் சொல்லிட்டேன், இன்டைரக்டாகவும் சொன்னோம், ஒரு வாட்டி பப்ளிக்காகவும் சொன்னோம். ஆனால் நம்ம அந்த அது ஒன்று என்னென்னு அந்த ரேப்போ எதுக்குன்னா, எனக்கு இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்குது, நான் இப்படி இருக்கேன்னு குருக்கு தெரிஞ்சு போயிடுமோ, என்ன ஆகுமோன்னு அப்படிப்பட்ட ஒரு பயம் ஏதாவது இருந்தால் திரும்பி யூ ஆர் நாட் ஃபிட். பட் அப்படியே வச்சுக்கிட்டு சும்மா அப்புறம் சமாளிச்சுக்கிற ஏதோ போயிட்டுருக்கேன்னா அதையும் பிரயோஜனப்படாது. அதனால குரு சாநித்தியத்தில் குருவுடைய அண்டது சூப்பர்விஷன் அண்ட் விஷன் ஆஃப் த குரு என்ற ஏன்றது அந்த காலத்தில் மாதிரி பாடசாலையிலோ அது ஆசிரமத்திலோ அப்படி இல்லைன்னா கூட குருகுலத்தில் நம்ம எல்லோரும் இப்போ ஏதேதோ லெவலில் இருக்கிறோம், குருஸ்தலாக இருந்தால் கூட அதான் சொன்ன, இஃப் குரு இஸ் அவைலபிள் அண்ட் நம்ம அப்போ கேட்குறோமா, ஏதாவது தெரிஞ்சுக்கிறோமா? அப்படி கேட்டு தான் ஆகணும்னு கட்டாயம் இல்லை. யூ டேக் த பாயிண்ட், என்ன சொல்கிறேன்னு அப்படியே இன்வால்மெண்ட்டாக இல்லை. அப்படி சொல்ல விரும்பலை. ஏன்னா அசல் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, செகண்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டுருக்கு. இப்போது நான் சம்சய நிவர்த்தார்த்தம் சொல்லிவிட்டு ஐ கனெக்டட். இந்த சம்சயங்கள் எல்லாம் நானே அப்படி கேட்டால் இன்டலெக்டில் தீருமானா தீராது, அப்படியெல்லாம் சிலது ஆன்சர் வராது. ஏன்னா நீ இன்னும் மெச்சூர் ஆகணும். அதுக்கு அசல் இந்த டெக்னிக் இப்படி பண்ணணும் இதானே இது நமக்கு இந்த அளவுக்கு டீப்பாக அப்படியெல்லாம் சொன்னால் கூட அப்போ புரிஞ்சிருக்காது உங்களுக்கு, இப்போ புரியலாம். ரெண்டாவது பாயிண்ட் இது கனெக்டட். என்ன சொல்கிறேன்னா, ஏன் அப்படி கேட்குறதுக்கே வரதில்லை, நம்ம விரும்புறதில்லை, தெரிஞ்சுதான் அசல் புரிஞ்சுதான் எல்லாம் ஓகேவா, வாட் இஸ் வாட். இங்கே வேதாந்த டீச்சிங்கில் பரீட்சை வைக்க மாட்டோம், யாருக்கு தகுதி பார்க்கறதில்ல, யார் எப்போ வராங்க எப்போ போகிறாங்க ஒரு இது கிடையாது. அது இல்லை. அப்போது என்ன எடுக்கிறோன்னா, நம்ம பொதுவாக வில் டேக் இட் ஃபார் கிராண்டட். அப்போது பாதி வரி என்னைக்காவது வருவே வராட்டாமே வராம இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு மென்டாலிட்டி இருக்கு. அது நமக்கு பெரிய தப்பாக தெரியல, பட் அது தெரியாமல் இருக்கிறதே சில ஒரு குறை. ஸோ அப்படி தான் போய்ட்டும், காலம் போயிட்டே இருக்கும். ஸோ வி ஹவ் கம்ப்ளீட்டட் ஸ்டடிடுன்னு ஆகிடும். ஸோ வாட் ஐம் டாக்கிங், மனனம் பற்றி, மனனத்துக்குள்ளே இருக்கிற டீப்
பாயிண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன். அதனால் ஜெனரலாக நீங்கள் நினச்சிக்கிற மாதிரி ஓகே கொஷின் பண்ணுறது தப்பு, வேதாந்தம் அப்படி எப்பவும் சொல்லலை. அந்த பாயிண்ட்டு சுவாமிஜி சொல்கிறதுன்னு அது வேறு ஆங்கிள் அவர், சரியா? ஓகே, முதல்ல சில வருடங்களும் நீ முதல்ல கேள்வி கேட்கக்கூடாது, முதல்ல லிசன் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் கேள்விகள் கேட்கணும். சடனாக சில பேர் அப்படியெல்லாம் கேட்குறது உண்டு சில இடத்துல. ஓகே, ஏதோ ரேண்டமாக அங்கே கேட்டுட்டு யாக்ஞவல்கர் ஏன் அப்படிப்பட்ட சந்நியாசி, அப்படிப்பட்ட தியாகி ஞானி, அவர் ஜனகர் சபைக்கு போய் அந்த மாடுக்காக ஆசைப்பட்டு எனக்கு அந்த மாடெல்லாம் வேணும்னு ஆசைப்பட்டாருன்னு இப்படி இல்லை சில்லி கொஷின்ஸ் கேட்பாங்க. எது சோகால்டு வேதாந்தம் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுறோன்னு. அசல் பிருகதாரண்யகம் தொடர்றதுக்கும் யாக்ஞவல்க பேர் சொல்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்கான்னு முதல்ல ஏதோ அங்கே கொஞ்சம் கேட்டு இங்கே கொஞ்சம் கேட்டு ஒரு நாள் போய் சடனாக கேட்டு போய் திஸ் இஸ் த பிருகதாரண்யகம். அதுக்கு சுவாமிஜி ஜோக்காக சொல்லுவார், கப் ஆஃப் டீ கையில் வச்சுக்கிட்டு கால் டேபிள் மேலே வச்சுக்கிட்டு பகவத்கீதை படிக்கிற அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன அசல் உனக்கு அங்கே முதல்ல அந்த சின்சியர் ஸ்டடி என்ன குரு கிட்ட எப்படி வினயத்தோடு இருந்து கேட்கணும். முதல்ல அது பொறுமை இல்லை. கேள்வி கேட்குறது ரொம்ப ஈஸி தான். அந்த மாதிரி கேள்விகள் சொல்லலை. இங்கே ரியல்லி நான் என்னுடைய சாதனை, என்னுடைய இம்ப்ரூவ்மெண்ட்டு ஸ்பிரிச்சுவல் பாத்தில் இது எப்படியானு சிலவாட்டி சில கொஷின்ஸுக்கு பதில் இப்படி லாங் டேர்மாக கேட்டுட்டு இருக்கும்போது சிலது கிடைக்கும். யூ கீப் ஆன் லிசன், அப்புறம் இப்போ அப்படி தான் நிறைய சால்வ் ஆகிருக்கும். வருஷ கணக்கில் கேட்கும்போது மெனி ஆஃப் மை இன்டர்னல் டவுட்ஸ் ஆர் கிளாரிஃபைடு, அது கூட ஆகும். பட் ஸ்டில் நம்ம அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை உபயோகப்படுத்திக்கிட்டு மனநத்துக்காக ஓகே. ஸோ இந்த ஸ்ரத்தா இன்வால்மெண்ட் இல்லாத போது தான் இப்போ நான் சொல்கிற பாயிண்ட் என்னென்னா, இங்கே நோ இன்டர்வியூ, நோ எக்ஸாம், நத்திங். ஓகே, எந்த இதே மாதிரி நாங்கள் ஆசிரமத்தில் இருந்து படிக்கிறது அது வேறு விஷயம். பட் இங்கே கூட ஒரு சிஸ்டமேட்டிக்கான விதமாக தான் நம்ம படிச்சுட்ருக்குறோமே. இஸ் நாட் ஒன்ஸ் இன் இயர் 7 days பாகவத சப்தாகம் இல்லையே. வி ஆர் சிஸ்டமேட்டிக் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். என்ன அதுதான் ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் போட்டு பிரயோஜனப்படும். அப்போது இந்த மாதிரி சில குறைகள் இருக்கு. அப்புறம் மூணாவது பாயிண்ட் இதில் இப்போது ரேஷ்னல் திங்கிங் வேணும். பொதுவாக ரேஷ்னல்னா லாஜிக்கலாக திங்கிங் வேணும். கொஷின் கேட்கணும், உள்ள நீயா கேட்டான்னு சரி. அதனால் வேதாந்தம் பஞ்சதேசில் எவ்வளோ லாஜிக்கலாக தர்க்கம் விஷயம் எதுக்கு அத்தனை கொண்டு வந்தாருன்னு இது எல்லாரும் மனசிலோ அங்கங்கே லோகத்திலோ எப்போ ஒரு சமயத்தில் வர கேள்விகள் தான்னு சொல்லி பாவிச்சு தானே அவர் அவ்வளோ விஸ்தாரித்து பேசினார். அதனால் ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே பவர்ஃபுல்லாக நம்மளை ஷேக் பண்ணோம். ஓகே, கொஞ்சம் ஹையர் ஸ்டடீஸு போகும்போது என்ன சொல்லுவார் குரு, சப்போஸ் எக்ஸாம்பிள் நாமரூப ஈஸ்வரனுடைய நாமரூபம் ஈஸ்வரி கூட ஒரு நாம ஒரு ரூபம் இருக்க, தட் இஸ் ஆல் மித்யா. இட்ஸ் எ லோயர் ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டி. அப்படி எல்லாம் வரும்போது ஈஸ்வரனும் மித்யான்றீங்களா? அது எப்படி ஆக்செப்ட் பண்ண முடியும்? அந்த அளவுக்கு ஆக்செப்ட் பண்ண வேண்டாம், லாஜிக்கலாக திங்க் பண்ணப்போ அந்த ரேஷனல் திங்கிங் அதுக்கு சாஸ்திரம் உதவி செய்கிறது. ஓகே, அப்போது நீ இன்டலெக்ஷன் அப்படி கேட்டால் நான் முதல்ல சொன்ன மாதிரி லாஜிக்கல் ஆன்சரு உள்ள உனக்கு தெரியணும், கொடுக்கணும். தட்ஸ் ஆல். நோ கான்ட்ரடிக்ஷன், நோ ஃபைட்டிங், கிளியர் அப்படி இருக்கணும். சரி, இது இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு தமிழில் சொன்னது தான், இங்கேயும் வரும், கௌடம் காரிக்கிலே வரலாம். ஆசை அருமைங்கள் ஈஸ்வரனோடையும் ஆசை அருமைங்கள்னா ஈஸ்வரன் மேலே கூட எந்த ஆசை வச்சுக்காது அன்னாருன்னு அந்த பக்தர் அந்த ஞானி நிலையில் இருக்கிறவர். அவர் பக்தனாக இருந்து ஞானியாச்சு அவர் சொன்னது.
If you have attachment on Ishvara also, your Ishta Devata, you are caught up பண்ணி அர்த்தம். ஸோ இந்த மாதிரி வேதாந்தத்தில் வரும்போது ஹவு ஐ கேன் ரீகன்சைல், ஸோ இது எல்லாத்துக்கும் மனநம் தேவைப்படுறது. ஓகே, ஓகே, இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி நிதித்தியாசனம் ஐ வில் டிஸ்கஸ் லேட்டர். இதில் ஒரு பாயிண்ட் இருக்குது என்னென்னா, இது ஜென்ரலாக பண்ணுறது. எனக்கு குரு மேலே எனக்கு ரொம்ப பக்தி. ஐ லவ் மை டீச்சர் ஸோ மச். ஓகே, குரு மட்டும் இல்லை, சாஸ்திரம் கூட. சாஸ்திரம் வந்தால் கூட எனக்கு ரொம்ப ஐ லைக் இட், ஐ லவ் இட் ஸோ மச் அப்படின்னு யாராவது சொல்லி அப்படி இருந்தால் கூட பிகினிங்கில் அதெல்லாம் ஓகே, அது லிபரேஷன் கொடுக்காது. எமோஷ்னல் உணர்ச்சி ரூபமாக நீ குரு கிட்ட அட்டாச் ஆகிருந்தானோ, கவர்ச்சி ரூபமாக அப்படின்னா யூ சி சம் செரிஷ்மா ஆர் கரிஷ்மா, புரியுறதா? கவர்ச்சியான ஆர் உணர்ச்சியான, புரியுறதா? ரெண்டும் சில வாட்டி இது பார்த்து அட்ராக்ட் ஆகி அதுக்கு ஓகே. அதனால் ஐ எம் ஸோ எமோஷ்னலி அட்டாச் டு மை குரு. நோ, அது ஞானம் கொடுக்காது. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று ஏற்பட்டால் ஞானத்துக்கு தடமாகும். ஆனால் இது பிகினிங்கில் அப்படி தான் இருக்கணும். பிகினிங்கில் சம் கைண்ட் ஆஃப் அந்த எமோஷ்னல் ரிலேஷன் இருக்கலாம், பட் வென் யூ க்ரோ ஹையர் அண்ட் ஹையர் அது வேலை பண்ணாது. அந்த அட்டாச்மெண்ட் ஞானம் கொடுக்காது. ஸோ அல்டிமேட்லி உன்னோட நிதித்தியாசனந்தான் ஞான நிஷ்டை கொடுக்கும். அந்த நிதித்தியாசனம் எப்படி ஒர்க் பண்ணும் என்னன்னது நான் அடுத்த வாரம் விவரித்து மாண்டுக்கும் ஆரம்பிப்போம் முதல் அத்தியாயம். ஓகே, கவலைப்பட வேண்டாம். இன்றைக்கி சாந்தி மந்திரத்தோடு சேர்த்து தான் இந்த பாயிண்ட்ஸ் நான் சொல்லியிருக்கேன். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிः ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரிः ஓம். ஹரி ஓம். தத்சத்.